வெஜிடேரியன்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் புரோட்டீன் சோர்ஸ் உள்ள 5 உணவுப் பொருளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் புரோட்டீன் எடுத்துக்கிறனால ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, ஹேர் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, போன்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. இந்த 5 உணவுப் பொருளையும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு தேவையான புரோட்டீன், அதாவது புரதச்சத்து நமக்கு கிடைச்சிடும். நான் வெஜிடேரியன்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் புரோட்டீன் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா முட்டை சாப்பிட்டா ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். பட் ஆனால் வெஜிடேரியன்ஸ் எக் எடுத்துக்க முடியாதுன்றனால வெஜிடேரியன்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் புரோட்டீன் சோர்ஸ் உள்ள 5 உணவுப் பொருளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஹாய், ஐம் டாக்டர் பொற்கொடி ஹரி, சித்த மருத்துவர். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்க்கு டாக்டர் பொற்கொடி ஹரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. புரதச்சத்துங்கிறது நம்ம உடம்புக்கு தேவையான மேஜரான ஒரு சத்து. புரோட்டீன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தசை, அதாவது மசில் மாஸை இன்க்ரீஸ் பண்ணும். அதுவும் இல்லாமல் மசிலை ரிப்பேர் பண்ணும். அதாவது ஜிம்முக்கு போகிறவங்க எல்லாருமே மோஸ்ட்டாக ப்ரோட்டீன் எடுத்துக்குங்கன்னு அதிகமாக சொல்லுவாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணும் போது நம்மளோட மசில் டியர் ஆகும். அந்த டியரான மசிலை ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு புரதம் தேவை, அதாவது புரோட்டீன் ரொம்பவே தேவை. ஸோ அந்த புரதச்சத்து போய் அந்த மசிலை ரிப்பேர் பண்ணி மறுபடியும் நார்மலைஸ் கொண்டு வந்துடும். ஸோ அதுக்காக தான் புரோட்டீன் எடுத்துக்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் புரோட்டீன் எடுத்துக்கிறனால ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, ஹேர் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, போன்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. ஸோ வெஜிடேரியன்ஸ்க்கான பெஸ்ட் 5 உணவுப் பொருள் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ரோஸ்டட் சன்னா, அதாவது வறுத்த கொண்டக்கடலை. 100 கிராம் கொண்டக்கடலையில் 15 to 20 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. இந்த கொண்டக்கடலையை எப்படி சாப்பிட்ணுன்னு கேட்டிங்கன்னா அதோட மேல் தோலோட தான் சாப்பிட்ணும். வே ப்ரோட்டீன் சொல்லுவாங்க. வே ப்ரோட்டீன் ஒரு 1000 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபான்னு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக இந்த வறுத்த கொண்டக்கடலையை அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வே ப்ரோட்டீனுக்கு ஆப்ஷனலாக இதை கண்டிப்பாக குடிச்சிட்டு வரலாம். ஏன்னா இதில் அவ்வளோ ப்ரோட்டீன் சோர்ஸ் இருக்குது. ஏன்னா வே ப்ரோட்டீனில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ், ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க. பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். கொண்டக்கடலையை வாங்கி வறுத்து அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அதை நீங்கள் மில்க் ஷேக் மாதிரி போட்டு குடிச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா தோசை, இட்லி இதிலலாம் கலந்தும் சாப்பிட்லாம். சப்பாத்தி மாவோட கலந்து கூட சாப்பிட்லாம். ஸோ கொண்டக்கடலை ஒரு பெஸ்ட் ப்ரோட்டீன் சோர்ஸ். ரெண்டாவது, கிரீன் பீஸ், அதாவது பச்சை பட்டாணி. இது பார்த்தீங்க அப்படின்னா லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள ஒரு உணவுப் பொருள். அதாவது இது ஒரு கம்ப்ளீட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். இதை எடுத்துக்கிறனால நம்ம கட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அதிகப்படியான நார்ச்சத்து இருக்கிறனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் கூட இது சரி பண்ணும். இதில் அயன், ஜிங்க், விட்டமின் ஏ, விட்டமின் இ இருக்கிறனால ஸ்கின் ஹெல்த்துக்கும் ஹேர் ஹெல்த்துக்கும் நல்லாவே சப்போர்ட் பண்ணும். நல்ல ஒரு ப்ரோட்டீன் ஸ்மூத்தி மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னா பச்சை பட்டாணியை ஊற வச்சுட்டு அது கூட இந்த ரோஸ்டட் சன்னா பவுடரை சேர்த்து அரைச்சி ஸ்மூத்தி மாதிரி போட்டு குடிக்கலாம். அது இன்னுமே ஒரு நாளைக்கு தேவையான ப்ரோட்டீனை நமக்கு ஈஸியாக கிடைக்க வச்சிருக்கும். மூணாவது, கருப்பு உளுந்து. இது ஹை குவாலிட்டி புரோட்டீன் உள்ள ஒரு உணவுப் பொருள், அதாவது பிளான்ட் பேஸ்டு புரோட்டீன் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள ஒரு உணவுப் பொருள். அது மட்டும் இல்லாமல் இதில் அதிகப்படியான நார்ச்சத்து, அதிகப்படியான புரோட்டீன், அதிகப்படியான கால்சியம் இருக்கிற ஒரு உணவுப் பொருள். நார்மலாகவே சவுத் இண்டியன் பீப்புள் பார்த்தீங்கன்னா அதிகமாக உளுந்து ஆட் பண்ணிப்பாங்க. காரணம் என்னென்னா அவங்க இட்லி தோசை நிறைய எடுத்துப்பாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் மெக்னீஷியம், அயன் அதிகமாக இருக்குது. இதை எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்துன்றது மேல் தோலோடு எடுத்துக்கணும். அப்போ தான் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம். நாலாவது, வேர்க்கடலை. இது பெஸ்ட் ப்ரோட்டீன் சோர்ஸ். இதை பவுடர் பண்ணியும் எடுத்துக்கலாம், இல்லை அப்படியே வறுத்தும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக மேல் தோலோடு தான் சாப்பிட்ணும். இது மசில் மாஸை இன்க்ரீஸ் பண்ணும், மசிலை ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆக்கும், பாடியோட கெட்ட கொழுப்பை குறைக்கும். ஏன்னா இதில் ஹெல்த்தி ஃபேட்ஸ் அதிகமாக இருக்குது. இதில் புரோட்டீன் அதிகமாக இருக்கிறனால தாராளமாக ஒரு நாளைக்கு 2 to 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையை சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா பீனட் பட்டர் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். பீனட் பட்டர்னு எடுத்துக்கும் போது 1 to 2 டேபிள் ஸ்பூன் எனாஃப். அஞ்சாவது, பால். டெய்லி ஒரு கிளாஸ் பால் குடிக்கலாம். அது மார்னிங் ஆர் ஈவினிங் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை பாலுக்கு ஆல்டர்னேட்டிவாக பார்த்தீங்கன்னா தயிர் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா பால்லேருந்து செஞ்ச பன்னீர் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பன்னீர், தயிர், பால் இது எல்லாமே புரோட்டீன் சோர்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு உணவுப் பொருள். இந்த 5 உணவுப் பொருளையும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு தேவையான புரோட்டீன், அதாவது புரதச்சத்து நமக்கு கிடைச்சிரும்.